சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் மீண்டும் சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொண்டு நிலவரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். மீண்டும் வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. ஆமாம், சொல்லுங்கள். இப்பொழுது வெளியான தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகளின்படி முதல் நிலையில் அனுர்குமார் திசாநாயக்க இருக்கின்றார். அவர் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவை விட 31.86 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கின்றார். அது அனைத்து வேட்பாளர்களை விடையும் 7.64% அதிகமாக பெற்றிருக்கின்றார். இது பற்றி நீங்கள் சொல்ல வருவது என்ன? நிச்சயமாக இந்த தபால் மூல வாக்களிப்பு என்பது அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் தேர்தல் கடமைகள் மற்றும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுபவர்கள் போன்றவர்களால் அளிக்கப்படுகின்ற வாக்குகள். அவர்களால் அன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல முடியாது. எனவே அவர்கள் கல்வி அறிவுள்ளவர்களாகவும் அல்லது இந்த சமூக நிலைமைகள் தெரிந்தவர்களாகவும் தற்போதைய கடற்பாடுகள் இலங்கைக்கு உள்ள நிலைமைகள் போன்றவற்றை தெரிந்தவர்களாகவும் இருக்கின்றவர்களாக இருப்பார்கள். இருந்த பொழுதிலும் அவர்களிடையே இந்த அனுராவின் அலை என்பது நிச்சயமாக ஒரு பெரிய அலையாக சென்று கொண்டிருப்பதை இந்த வாக்கு வீதங்கள் அல்லது வாக்கு அளிக்கப்பட்ட முறை என்பது காட்டுகின்றது. இதை விடவும் பொதுவாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் கூட அனுரா முன்னிலையில் வந்துள்ளதை பல இடங்களில் காட்டுகின்றன. அவை கூட அவருக்கான போட்டி என்பது நிச்சயமாக மற்றவர்களால் கொடுக்கப்பட முடியாத ஒரு தூரத்திற்கு சென்று விடுமோ என்கின்ற ஐயத்தையும், முதலாவது வாக்கு இடத்திலேயே அவர் வெல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு ஐயத்தையும் இது ஆரம்பமில்லை என்னும், அதாவது நாங்கள் இப்பொழுது ஒரு 10% வாக்குகளை வைத்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட கூற முடியாது. அதை விட குறைவான வாக்குகளைத்தான் வைத்து கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த இதர பகுதிகளிலிருந்து வருபவை கூட அவற்றை தெரிவு செய்பவையாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அவர் ஒரு காத்திரமான பிரதிமையை இந்த தேர்தலில் கொடுத்திருக்கின்றார் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. அதைத்தான் அந்த சுருக்கமான கூற முடியும். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பகுதிகளில் எதிர்பார்த்த வாக்குகளை பெற தவறியதற்கான காரணம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக அவர்களுடைய பாராளுமன்ற ஆசைகள், அரசியல் ஆசைகள், அபிலாசைகள் மற்றும் மக்களுக்கு இவர்களை புரிந்த தன்மை, அதாவது இவர்கள் முந்தியிருந்த அரசியல்வாதிகளை விடவும் மலினமானவர்களாக அனைத்தும், நாங்கள் ஒரு தரப்பை மாத்திரமில்லை அனைத்து பேரையும் கூற வேண்டும், சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே அது தெளிவாக தெரிந்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் மட்டக்களப்பில் அரியநேந்திரன் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு மற்றவர்களை விட மிகவும் குறைவாக 901 பெற்றிருக்கின்றார் தன்னுடைய மண்ணிலேயே. ஆனால் சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்காவோ அனுரா திசாநாயக்குமார் நாயக்காவோ அதனை விட மிகவும் கூடுதலாக பெற்றிருக்கின்றார்கள். அதே போல வன்னி பிராந்தியத்தில் சஜித் பிரேமதாசா கூடுதலான வாக்கை பெற்று, அடுத்ததாக ரணில் பெற்று, அடுத்ததாக அரியநேந்திரன் பெற்றிருக்கின்றார். இவை இவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றன என்னவென்றால், மக்கள் இவர்களுடைய இவர்களுடைய புலப்பாடுகளை அல்ல இவர்களுடைய நோக்கங்களை அறிந்தவர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இங்கே ஒரு கடப்பாடு இருக்கிறது அரியநேந்திரனுக்கு. அதாவது அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை இந்த தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் தேசியத்திற்கான குரலாக இருந்தவர் என்று குறிப்பிட்டவர். ஆனால் அடிப்படை அதுவாக இருக்க முடியாது என்பதைத்தான் இப்பொழுதைய அந்த நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்றன. இப்பொழுது இந்த தமிழ் வாக்காளர்களுடைய இந்த நடவடிக்கை தமிழ் அரசியல்வாதிகளின் முகங்களில் கரி பூசி தங்களுடைய வெறுப்பையும் தேர்தல் வாக்குறுதிகளில் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்களா? நிச்சயமாக அதனைத்தான் செய்திருக்கிறார்கள். அதாவது பல தரப்பில் இருந்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் தவறானவையாக இருந்த பொழுது அவர்கள் அதனை தவிர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எவ்வாறு தவிர்த்திருக்கின்றார்கள் என்று கூறினால், தாங்கள் இந்த வாக்களிப்புகளில் கலந்து கொள்ளாமல் அதாவது வாக்கு மௌனமாக இருந்திருக்கின்றார்கள். இது அவர்கள் வேறு ஒருவரின் வேண்டுகோளை ஏற்று செய்ததாக நாங்கள் கருத முடியாது. மாறாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், இதை தவிர்ப்பவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இவ்வாறான ஐயம் கலந்த திரிவு நிலை கலந்த ஒரு நிலையில் அல்லது அந்த அக்கறையின்மை காரணமாக அதை தவிர்த்திருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் தொடர்ந்து பேச போகின்றோம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.